அதிமுக ஆட்சியின் சாதனைகளில் ஜொலிக்கும் வைரக்கல்லாக கோவை அவிநாசி மேம்பாலம் அமைந்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் சுமார் 1620 கோடி ரூபாய் மதிப்பில் 2020 ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி பூமி பூஜை செய்து தமிழகத்தின் மிக நீளமான கோவை அவிநாசி சாலை மேம்பால பணிகளை துவக்கி வைத்தார். 10.1 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த பாலம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பார்வையிட்டார். தொடர்ந்து பாலத்தின் மத்திய பகுதியில் நடந்து சென்று பார்வையிட்ட அவர் அப்பாலத்தில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சின்னியம்பாளையத்தில் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். நிகழ்ச்சியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K அர்ஜுனன், PRG அருண்குமார், சே தாமோதரன், KR ஜெயராம், VP கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கோவைக்கு கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு எதுவும் அறிவிக்கவில்லை என சாடினார். மக்களுடைய கோரிக்கையாக கண்டிப்பாக எங்களுக்கு இந்த அவிநாசி சாலையில் மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக செய்கிறேன் என்று ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட எஸ்டிமேட் காஸ்ட் பார்க்கும்போது 1621 கோடி ஆச்சு. மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரிகள் எல்லாம் இது சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இல்லை கோவை மாவட்டத்துக்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழு நிதியையும் ஒதுக்கி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். ஒதுக்கி தந்து கொரோனா வந்தது உடனே. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 21 அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது 55% இந்த பணியை முடித்தோம். அதே போல எடப்பாடியார்கள் சென்னையிலிருந்து நிதி ஒதுக்கி அதை ஆரம்பித்தார்கள். இதே பகுதியில் தான் அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட 24/3/2020 நிர்வாக ஒப்புதல் 1621 கோடிக்கு எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமையான நிதியும் எடப்பாடியார் ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் தந்தார்கள். 3/12/2020 அன்று வஉசி பூங்கா அருகிலே உப்புளிபாளையத்திலே நான் அமைச்சராக இருக்கும்போது நான் அடிக்கல் நாட்டினேன். இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், அதே போல வியாபாரிகள், தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் அதை கலந்து கொண்டார்கள். ஆகவே 2021 ஆட்சி மாற்றம் ஆன பின்னால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அது அப்படியே வேலை அப்படியே செய்யவே இல்லை. அப்படியே நமக்கு மந்தமாக வேலை நடைபெறவில்லை. முழுமையாக எனக்கு வேகமாக முடித்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலே கண்டிப்பாக இந்த மேம்பாலம் திறந்திருக்கலாம். அதே போல எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 24வது வருடமே கண்டிப்பாக மேம்பாலத்தை திறந்து வைத்திருப்பார்கள். அவ்வளவு வேகமாக அன்றைக்கு நேரடியாக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய கண்காணிப்பில் இந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கடுமையான நெரிசலை போக்குவதற்காக இந்த அவிநாசி ரோடு மேம்பாலம் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்துக்கு அதிகமான மேம்பாலங்களை, சாலைகளை, அத்தனை கட்டமைப்பும் தந்தது எடப்பாடியார் அவர்கள். அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களும் தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சியில் தந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியது பயன்பாட்டுக்கு. ஆகவே இந்த அரசு இப்போ இனி இருக்கின்ற காலத்துக்காது கண்டிப்பாக அந்த பணிகளையாவது நீங்கள் செய்து தர வேண்டும். கோவை மாவட்ட மக்களுக்கு முழுமையாக 4 வருஷத்தில் திமுக ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருகின்ற பொழுது விடுபட்ட அத்திகடு வனாஸ் திட்டம் 2, அதே விடுபட்ட மேம்பாலங்கள், தேவையான திட்டங்களை பூரா கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு தருவார். அதே போல இந்த மேம்பாலத்தில் நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் இது எடப்பாடியார் கொடுத்தாரு. இந்த மேம்பாலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணணும்னா, நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க. ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் நீ கடுமையாக உடனடியாக செய்ய வேண்டும். உடனடியாக இந்த டைவர்ஷன் எல்லாம் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி முழுமையாக இந்த கேமரா மாட்டும் பொழுது ஸ்பீட் லிமிட் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை
எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கோவையில் மேம்பாலத்தை பார்வையிட வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் நடனமாடி உற்சாகமாக வரவேற்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். புதிதாக திறக்கப்பட்ட அவினாசி சாலை மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பார்வையிட வருகை தந்தார். அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் விதமாக சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் கழக நிர்வாகிகளுடன் உற்சாகமாக நடனமாடி விமர்சையாக வரவேற்றார்.